மிதுன ராசிக்கான பலன் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நன்மையாண்ட ஆண்டாகவே இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், புதிய வேலை வாய்ப்பு, சிலருக்கு பதவி உயர்வு, இதெல்லாம் ஜூன் மாசத்துக்கு மேல உங்களுக்கு இருக்கு. கடந்த ஒரு ஆண்டாகவே ஜென்மகுரு போய்கிட்டு இருக்கு. அதனால பிரச்சனை நிறைய இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் நன்மையான ஒரு பலன். தடைப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். வாராத கடனை கேட்டு வசூலிக்கலாம். ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டு பயணங்கள் உண்டு. குடும்பத்தில் நிச்சயமாக மகிழ்ச்சி, ஒற்றுமை மேலோங்கும். புதிய பொருட்கள் வாங்குதல், கணவன் மனைவி இடை இருந்த ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று கூட வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் ஏற்படும். நீண்ட காலமாக இருந்த நோய்களை சரியான பத்தியத்துடன் மருந்து சாப்பிட்டால் இந்த வரக்கூடிய ஜூன் மாசத்துக்கு மேல உங்கள் நோய் கண்டிப்பாக தீர வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. சில மாணவர்கள் புதிதான கல்வி திட்டங்களை அனுசரித்து அவங்க படிப்பாங்க. புதுசா படித்து விட்டு வந்தவர்களுக்கு வேலை நிச்சயமாக உடனே உங்களுக்கு கிடைச்சிடும். இதை போல தொழில் புரிவோருக்கு லாபங்கள் அதிகரிக்கும். தனஸ்தானத்துல குரு வர்றதுனால தனகுருவாக உங்களுக்கு மாறுவார். அது மட்டுமல்லாம சுபகாரியங்கள் நடக்கும். சிலருக்கு புதிய காதல் தொடக்கம் ஏற்படும். புதிய நட்புகளும் ஏற்படும். சிலர் நிறைய கிழங்கு சம்பந்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்டுட்டு வயிறு உப்பிக்கும், உடல்ல பிடிச்சுக்கும், பிடிப்பு இருக்கும். உடலில் பிடிப்பு இதெல்லாம இடுப்பு வலி இதெல்லாம் நிற்கும். ஆக உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற ரீதியில நான் வீட்டு குறிப்பு ஒன்று சொல்றேன் பாருங்க. முடக்கத்தான் எங்க வேணா கிடைக்கும். 2-3 கைப்பிடி கொண்டு வாங்க. கிடைக்கவில்லை என்றால் சூரணமாக இருந்தால் 5 டீஸ்பூன் எடுத்து போட்டுக்குங்க. இதை போட்டு நீங்க ரசம் எப்படி வைப்பீங்களா வைங்க. ஆனா புளி ஊற்றக்கூடாது. இஞ்சி பூண்டு நிறைய இதை போடலாம். இதை சாதத்துல போட்டு நீங்க சாப்பிடலாம். நீங்க அதை அப்படியே சூப்பாகவும் நீங்க குடிக்கலாம். நான் நிறைய சாப்பிட்டு பார்த்துருக்கேன். உடல்ல உள்ள வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் போகும். முடக்கு அற்றான் என்பது பேர். எந்தெந்த காலம் முடங்கி நிற்குதோ அதெல்லாம் அறுக்கக்கூடியது இந்த முடக்கத்தான் ரசம் சூப்பு.